So this time I want to tell you about, myself and completely who I am. So na Sun TV la Pudhiya Yogamla la serial la பண்ணிட்டு இருந்தேன். 5 years went off, then one big blast, one big problem happened in home. வயித்துல யூட்ரஸ் இல்ல அவ்வளவுதான். So யூட்ரஸ் இல்லாத ஒரு பொண்ணு. நான் ஒரு வேளை சர்ஜரி பண்ணும்போது செத்துட்டா கூட என்னை வந்து பொண்ணு ஆக்கிடுங்க. இந்த சர்ஜரி பண்ணி 45 days நான் படுத்திருந்து வந்தது இஸ் 7 நார்மல் டெலிவரிக்கு ஈக்குவலான பெயின். ஸோ என்னோட தொடையிலேருந்து ஒரு 7 inch ஸ்கின் கிராஃப்ட் பண்ணி அது மூலியமா வஜைனா பண்ணி Hey, what's up? Welcome to Mila Baby Girl, another new vlog, and this is very special vlog. This is a personal touch on our vlog. A lot of news about me. இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, எப்படி இருந்து வந்திருக்காங்க, இவங்க யாரு, என்ன, and like நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல என்ன பத்தியே. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ப்ளஸ் ஷகிலா மம்மி எப்போ மீட் பண்ணாங்க, எப்படி தெரியும், ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து I want to tell you about myself. I've always been this funny ரொம்ப ஜாலியாக அப்படியே ஃபன்னாக அப்படியே அராத்தா அப்படி சுற்றிட்டு இப்படி ஃபன்னியாக ஜாலியாக இருந்தது தான் நான் இன்றைக்குமே லைக் vlog பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. So this time I want to tell you about myself and completely who I am, where I was born, and how did I come here and everything. Okay, என்னோட பேர் வந்து ஹிஷாம். So that is how they named me before my transformation. So I was born in Dubai. அங்கே தான் பிறந்து அங்கே தான் வளர்ந்து. My dad is an auditor. எங்கள் அம்மா ஒரு homemaker. I have a sister. என்னோட ஒரு 7-8 years elder than me, and she's also in Dubai. அங்கே தான் இருந்தேன். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் I came back to India. I was here. I was about to நான் வந்து ஃப்ளோரிடா போகலான்னு ஒரு பிளான், லைக் ஒர்லாண்டோ ஃப்ளைட் ஸ்கூல் பைலட் படிக்க போகலான்ட்டு. ஸோ அது அப்படியே லைக் சக் ஆகி தட் இஸ் வென் ஐ கேம் இன் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உள்ளே வந்தேன். ஸோ பிஏ ட்ராவல் அண்ட் டூரிசம் படித்தேன். அதுக்கப்புறம் கேபின் க்ரூ ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 1 year 7 months கேபின் க்ரூ ஃபீல். பட் எனக்கு கேபின் க்ரூவில் வந்து எனக்கு ப்ரீதிங் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ குட் நாட் கண்டினியூ. ஸோ என்னால் கண்டினியூ பண்ண முடியாதனால நான் ஆக்டிங்குள்ளே வர வேண்டியது. இப்போ இருக்க கொஸ்டின், நீங்கள் எப்போ உங்களை வந்து லைக் when did you really know that you are a trans woman அப்படின்ட்டு. நான் ஒரு ட்ரான்ஸ் உமன் எனக்கு வந்து என்றைக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் கூட எனக்கு தெரியாது நான் ஒரு ட்ரான்ஸ் உமன்ட்டு. இது இந்த உலகத்தில் இந்த சொசைட்டியில் ஒரு பேர் வச்சுருக்கீங்க நீங்கள் ட்ரான்ஸ் உமன்ட்டு. ஸோ அதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ, ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் உமன். ஸோ என்னை நான் ஒரு பொண்ணாக தான் என்றைக்குமே பார்த்துருக்கேன். இது வந்து 3rd standard எனக்கு தெரிஞ்சுது தட் ஐ எம் நாட் நார்மல்னு எனக்கு தெரிஞ்சது. ஐ எம் நாட் நார்மல். என்னோட அவுட்டர் அப்பியரன்ஸ் என்னோட இதை வச்சு ஐ எம் நாட் நார்மல்னு எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சது எனக்கு. ஸோ நான் என் ஃபேமிலி கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆப்வியஸாக லைக் எல்லா சவுத் இண்டியன் ஃபேமிலி படி they were not really happy, லைக் இல்லை அப்படி இப்படின்ட்டு. அண்ட் அவங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, பிகாஸ் ஐ வாஸ் யங் அப்போ. ஸோ அவங்க அது ஒரு பெரிய விஷயமா என்றைக்குமே எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஸோ இப்படியே போச்சு. இப்படியே போகும்போது தட் இஸ் வென் ஐ ஃபினிஷ் ஸ்கூல். இங்கே வந்தேன் நான். அண்ட் நானும் என்னென்னா லைக் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ வாண்டட் டு பி அ உமன். ஓகே, ஸோ அப்படி தான் இருந்தேன். அண்ட் அப்படி தான் இருக்கணும்னு என்றைக்குமே நினச்சிருக்கேன். இதெல்லாம் நடந்தது எப்போன்னா என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி. ஸோ நான் சன் டிவியில் புதிய யோகம்லலாம் வந்து சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஒரு ஹீரோவாகவே. ஓகே, ஸோ ஒரு வெரி நைஸ் கேரக்டர், மினிஸ்டர் பையன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்தது. ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஒரு நாள் ஷூட்டுக்கு கேரவன்லேருந்து கீழே இறங்கி போகும்போது என்னோட பக்கத்து பில்டிங்கில் ஒரு சீரியல் நடக்குது. அந்த சீரியலோட மேனேஜர் அவர் வந்து இன்னும் ஒரு 2-3 மேனேஜர் கூட சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பேசும்போது சேயிங் இவங்க வந்து இவங்க ஏன் பொண்ணு மாதிரி நடக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒருத்தங்க அந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி அக்யூஸ் பண்ண அந்த மினிட்டே ஐ வாஸ் லைக் ஓகே, மேபி ஐ ஷுட் பி அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் அப்படின்ட்டு அன்றைக்கி பேக்கப் பண்ணேன். அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 22 எபிசோடு அதில் ஆக்சுவலாக பாக்கி இருந்தது. அந்த 22 எபிசோட் நான் பண்ணாமல் அங்கேருந்து பேக்கப் பண்ணி தான் ஐ வென்ட் பேக் அகெயின் டு துபாய். அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே
நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ்ந்தாகணும். ஓகே, அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருவாங்களோ, இல்லைனா சொசைட்டி இப்படி நினச்சிருமோ, அது நினச்சிருமோ, இது நினச்சிருமோ, வீட்டில் ஆம்பளை பிள்ளை இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் நம்ம பண்ணிட்டே இருந்தேன்னா ஒன்று நான் மென்டலாக நான் டேமேஜ் ஆகிறேன். இன்னொன்று நாளைக்கு வேறு ஏதாவது நான் என்னன்றதோ அந்த பேர் வராமல் வேறு ஏதாவது ஒரு பேர் வந்துடக்கூடாது. இதெல்லாம் ஓட 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 ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன ஆகணுமோ அதை நான் ஆயிடுவேன் நான். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ எம் அப்படின்ட்டு. அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை நான் தனியாகவே இருந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஹவ் ஐ கேம் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். ஸோ என் வீடு குரோம்பேட்டில் இருந்தது, நான் ஐ லிவ் இன் தாம்பரம். ஸோ இப்படி தான் வி வேர் லிவிங். அண்ட் அப்போது தென் ஐ ஸ்டார்டட் மை கரியர் அகேன். ஐ ஸ்டார்டட் டூயிங் மாடலிங். சின்ன சின்ன மாடலிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன். ஸோ யூனோ லைக் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டமானது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படியே. ஸோ திங்ஸ் வேர் வெரி நைஸ். ஐ கேம் இன் டு அ பிக் ஷோ ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். ஸோ அந்த ஷோக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது தான் that is when my first love happened. So my first love happened and things were very beautiful. Everything was going nice. And ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், we were about to get married and all that. And again there was like one more problem. என் பாய் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, தங்கச்சி இருக்குதில்ல, ஐ மீன் லைக் என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த பொண்ணுக்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் யூனோ உன் பையன் வந்து இப்படி ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒன்றையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாமல் பண்ணி விட்டுட்டு எப்படி அவங்க கல்யாணம் பண்ணி சேர்ந்துருக்காங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆனோடனே ஐ வாஸ் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட். பட் இருந்தாலும் ஓகே ஃபைன். ஆனால் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்ன சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்கன்னா, இல்லை பார்த்துக்கலாம், நாளைக்கு எல்லாம் சரியாயிடும், நாளைக்கு நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் கடந்து போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் போக போக தென் அகேன் த சேம் நார்மல் ரொட்டீன் திங் கேம் ஆஃப். என்னென்னா யூனோ சீட்டிங், ஏமாத்துறது, அதெல்லாம் அந்த ஸ்டார்டிங் அந்த கொஞ்ச நாள் தான் யூனோ லைக் ரொம்ப லாயலாக இருக்கேன் உனக்கு, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திங்ஸ் டிட் நாட் ஒர்க் அவுட். அண்ட் நான் அவங்கள நிறையா யூனோ லைக் டேட்டிங் ஆப்லலாம் நான் அவங்கள பார்த்துட்டேன். ஐ மீன் லைக் என் கூடயே தான் இருப்பார். we both live very close by. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து that is when I broke up. ஸோ அந்த பிரேக்கப் சீன் ஆனதுக்கப்புறம் my only intention was to work hard to prove who I am. ஸோ இன்றைக்கி தான் இந்த மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு மதித்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. பட் யூனோ லைக் ஏர்லியர் இன் 5 years முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்ததே கிடையாது நான். ஸோ அன்றைக்கி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ஒன்று இருந்தேன்னா நம்ம யார் நம்ம என்னன்னு ப்ரூஃப் பண்ணணும், அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சே ஆகணும். யூனோ லைக் அட் டைம்ஸ் நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நம்ம யாருக்கும் எதுவும் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு ஜஸ்டிஸாக வாழ்ந்தால் போதும் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணேன்னா இது மூலியமாக நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல் ஆகுறாங்கன்னு தெரியும் போது எனக்கு அது ப்ரூஃப் பண்ணியே ஆகணுன்ட்டு எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. So that is when I came into this and I started doing things. Let's come into the beautiful story now. So transformationக்கு முன்னாடிலேருந்து I am talking to Shakila mummy now and then. அப்போ வீட்டுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி. ஸோ அவங்க எப்போ துபாய் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் என்னெல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க போவாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கேன் போயிருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நீ வந்து லைக் ராஜா மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு அப்படின்லாம் என்றைக்குமே அப்படி தான் அவங்க எனக்கு கொஞ்சிருக்காங்க, அப்படி தான் பார்த்துருக்காங்க. 5 years went off, then one big blast, one big problem happened in home. என்ன ப்ராப்ளம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அது வந்து லைக் என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரியல. ஸோ தட் இஸ் when I came out of the house. So when I came out of the house, அப்போது ஷக்கிலா மம்மிஸ் பர்த்டே. ஸோ ஷக்கிலா மம்மிஸ் பர்த்டேக்கு when I called her, she was like come meet me அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் ஜானில் போய் மீட் பண்ண போகிறேன் அவங்கள, நான் அவங்க பர்த்டேக்கு போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள மீட் பண்ண போகும்போது ஷி வாஸ் லைக் இல்லை ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது உங்ககிட்ட, ஏதோ ஒன்று தப்பு, இதில் கரெக்ட் கிடையாது, ஏதோ ஒரு தப்பு இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீ பர்த்டே முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு தான் நீ போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை, எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது மைண்டு. ஸோ எனக்கு இங்கே ஒரு வீடு பாருங்கள் பக்கத்தில், லைக் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் when she said, when I am there, why are you finding a house separate? நீ எதுக்கு தனியாக ஒரு வீடு லைக் போய் ஒரு வீடு பார்க்கணும், நீ வந்து என் கூடயே இருந்துறேன். ஸோ திஸ் இஸ் how life changed. ஸோ அதுக்கப்புறம் you all know what all happened and everything. ஸோ things all went like that. அப்படியே போயிட்டே இருந்தது. அண்ட் குக் வித் கோமாளி கேம், செலிப்ரேஷன் ரவுண்டில் அவங்க கூட இருந்தேன், ரொம்ப ப்ரவுட் டாட்டர் அவங்க கூட இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அவங்க கூட ஒரு லைக் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கூட இருக்கணும். என்றைக்குமே யாருமே இல்லைன்ற வழி வந்து
யாருக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கும் தெரியும், எங்கள் அம்மாக்கும் தெரியும். அக்கார்டிங் டு மீ ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ உமன். யூனோ யூட்ரஸ், வயிற்றில் யூட்ரஸ் இல்லை அவ்வளோதான். ஸோ யூட்ரஸ் இல்லாத ஒரு பொண்ணு. ஐ கன்சிடர் மை செல்ஃப் லைக் தட். என்னோட எல்லா ஐடி, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த சர்ஜரி பண்ணேன், இந்த எல்லா ப்ராசஸும் இருக்கும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், சர்ஜரி பண்ணதுக்கு எவ்வளோ வலி வேதனைலாம் அனுபவிச்சு நான் சர்ஜரி பண்ணேன். அந்த சர்ஜரி பண்ணி 45 days நான் படுத்திருந்து வந்தது வந்து 7 நார்மல் டெலிவரிக்கு ஈக்குவலான பெயின். அந்த பெயினெல்லாம் தாண்டி கூட தான் நான் வந்தேன் நான், யூனோ. ஆனால் என் மனசில் என்றைக்குமே நான் ஒரு பொண்ணு ஆகிட்டேன்னு தான் எனக்குள்ளே இருந்திருக்கே தவிர, ஐயோ நம்மளுக்கு வலிச்சிருக்கே அப்படின்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் என்றைக்குமே எனக்கு தோணுதே கிடையாது. ஸோ என்னோடய தொடையிலேருந்து ஒரு 7 inch ஸ்கின் கிராஃப்ட் பண்ணி, அது மூலிமா வஜைனா பண்ணி, யூனோ லைக் 7 inchல ஒரு மெட்டல் மோல்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி 45 days அந்த மெட்டல் மோல்டோடு தான் நடக்கணும், போகணும், வரணும். இதெல்லாமே இருக்கும். சி வலிக்கும், பட் தென் த எண்ட் ஆஃப் த டே குழந்தை பிறந்தோன்னு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ நான் வந்து என்னோடய சர்ஜரி ரூம்குள்ளே போகும்போது சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மை பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய சிக்னேச்சர் இருக்கணும். என்னென்னா, இந்த மாதிரி சர்ஜரி நடந்து ஒரு வேளை நீங்கள் செத்துட்டிங்கன்னா தட் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன், ஒரு வேளை செத்துட்டேன்னா பாடியை குளிப்பாட்டும் போது நான் வந்து பொண்ணாக தானே இருப்பேன் நான். ஸோ அதனால் நான் ஒரு வேளை சர்ஜரி பண்ணும்போது செத்துட்டா கூட என்னை வந்து பொண்ணை ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம், யூனோ லைக். அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி, யூனோ லைக். சும்மா ஜாலியாக அப்படி சொல்லலாம். மேபி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை கம்பேர் பண்ணி பேசுவாங்க, யூனோ. அவங்கவுங்க லைஃப் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் இவ்வளோ கஷ்டம்லாம் தாண்டி வந்திருக்கேன், அது வந்திருக்கேன், இது வந்திருக்கேன்ட்டு பிறந்ததுலேருந்தே அவ்வே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் இன்னைக்கு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேயிங் ஐ எம் அ பிக் இன்ஸ்பிரேஷன். என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது மூலிமா எங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குன்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். யார் அக்செப்ட் பண்ணாட்டியும் ஐ டோன்ட் கிவ் அ ஃபக், ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் இட். அண்ட் நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் முழுசாக. நான் சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் நான் எனக்கு பேர் வச்சேன் அழகாக மிலான்ட்டு. அண்ட் இன்னைக்கு யூனோ லைக் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் 1 லட்சம் பேர் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்றதே ரொம்ப பெரிய விஷயம். என்ன மாதிரி அடுத்து வரவங்க எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூனோ நம்ம எதுக்கு எல்லாரையும் கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக வைக்கணும், யூனோ. ஸோ இப்போது ரீசெண்டாக 2-3 இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், நான் ட்ரான்ஸ் உமனாக மாறுறாங்கன்னா, யூனோ, have a government medical checkup and then treat them women, treat them women, keep them into a woman category. That will be more nice, than this. இப்படி இருக்கனால இது வந்து இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் தான் ஆகுது. இது இந்த மாதிரி தனியாக பார்க்கும்போது ஒரு ட்ரான்ஸ் உமன் சொல்லும்போது எனக்கு அது இன்னும் டிப்ரெஷன் தான் ஆகுது. எனக்கு ஒரு அம்மா வேணும்னு தான் நான் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியும் இங்கேருந்து ஷக்கில் அம்மா தேடி ஓடினேன். நான் அங்கே போயும் எல்லா மீடியாவில் எல்லா இடத்துலையும் வரும்போது ஷக்கிலா அம்மாஸ் அடாப்டட் டாட்டர் ப்ராக்கெட்டில் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ட்டு. ஸோ இது அவங்க ஏன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. என் லைஃப் எனக்கு தான் தெரியும். என் லைஃப்பை சொல்கிறதுக்கோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ இன்னைக்கு லைக் யாருமே கிடையாது. அண்ட் ஸோ ஒன் லைஃப் அண்ட் இட் இஸ் யோர்ஸ். ஸோ லிவ் த வே யூ வாண்ட். அண்ட் நான் இன்றைக்கி முதல்ல எனக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கே எனக்கு முதல்ல கஷ்டமாக இருக்கேன். எப்பவுமே ஜாலியாக ஃபன்னாக தான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி முதல்ல பிகாஸ் இது திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரெஷரைசிங் மீ. அண்ட் திஸ் ப்ரெஷர் இஸ் அ பிக் பாசிட்டிவ் திங். ஸோ ஐவ் ஆல்வேஸ் டுக் லைஃப் வெரி பாசிட்டிவ். பி கைண்ட் டு ஒன் another அண்ட் லிவ் ஃபேபியூலஸ் லைஃப். ஓகே, ஒரே ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். இந்த நிமிஷம் இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் இருப்போமா இல்லையா தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் லெட்ஸ் பி ஹாப்பி.